எப்பப்பா இந்த தீபாவளி வந்தாலும் வந்துச்சு. வீட்டுல சரியான வேலை. காலு கையெல்லாம் அப்படியே குடையுதுடி. எனக்கும் அதேதான். வீட்டுல உன் மாமியார் நீ உன் வீட்டுக்கார 3 பேரு தான். அப்படி தாண்டி வேலை இருந்துச்சு. என் வீட்டுல அப்படியா? என் மாமியார் மாமனார் வீட்டுக்காரு நானு பிள்ளைங்க அந்த நேரம் குழந்தை பிள்ளைங்க எல்லாம் இருந்துச்சுங்க. நாத்தனார் பிள்ளைங்க எல்லாம் வந்துருச்சுங்களா. மாமியார்னா சிக்கன் செய்யணும், மட்டன் செய்யணும், வடை போடணும், தோப்பம் போடணும், எல்லாம் செய்யணும்ட்டு ஆர்டர் போட்டுருச்சு. அப்புறம் ஒத்தியால செஞ்சியா? என் குழந்தை முன்னாடி வரல. வந்தா அம்மா மேம்போக்கா செஞ்சுட்டு போயிட்டா. நானும் வேலை செஞ்சேன்னு சொன்ன மாதிரி. நீ கூட வச்சு வேலை வாங்க வேண்டியதானே, உனக்கு தெரியாதா? அப்படி நம்ம பேச்சு கேட்கற மாதிரிதான் அவ. 8 அடி தூரம் போனா 16 அடி தூரம் தாண்டி போறாவ. கண்டாலும் பிடிக்க முடியுது அவளுக்கு. அவ எங்க வேலை செய்யற நமக்கு? ஆமாக்கா, மாமியார் மாமனார் உன் கூட தானே இருக்காங்க. அதனால நீ தான் எல்லாம் செஞ்சாகணும். மருமவனி நீ தானே இழுத்து போட்டு எல்லாம் செஞ்சாகணும். ஆமா போடி, என்னத்த செஞ்சு என்ன பிரயோஜனம்? இல்லடி நேத்து ஒரு நாள் வேலை செஞ்சதுக்கு ரொம்ப காலு கொடையலா இருக்கு. காலை வலிக்குதுன்னா அன்னைக்கு நைட்டு சொல்லி காலை புடிச்சுட சொல்ல வேண்டியதானே. ஏக்கா அந்த மனுஷன் செய்யறாரு வேஸ்டி. அந்த மனுஷன் அப்படிலாம் கிடையாது. என்னமோ என் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு. யாவது நல்லா ரெடி, ஏதாவது விசேஷம்னு வந்தா போச்சு. நிறைய பேர் சேர்ந்துறாங்க, எல்லாம் இழுத்து போட்டு நம்மளா செய்ய வேண்டியதா இருக்கு. இதுக்கா கவலைப்படாத, நான் கொஞ்ச நாளைக்கு தான் எல்லாம் மாமனார் மாமியார் இருக்கிற வைக்கிறேன்னா. அப்புறம் அதுங்க போயிடுச்சுங்கன்னா உன் குடும்பம் தனி, உன் குழந்தை குடும்பம் தனியா போயிரும்ல. ஆமா என்னத்த சொல்ல, அதனால இப்பவே தனியா தான் இருக்குங்க. சரி அதை விடு. நீ என்னடி செஞ்ச நேத்து தீபாவளிக்கு? என்ன பலகாரம் சுட்ட? உன் மாமியார் என்ன செஞ்சுச்சு? நான் தானே காலையில எந்திரிச்சேன் 8 மணிக்கு. அது 8 மணிக்கு எந்திரிச்சியா? நீ ஏக்கா அழுவுற? நான்லாம் எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன் தெரியுமா? ஏக்கா காலங்காத்தால 3 மணிக்கு எந்திரிச்சேன். ஐயா என்னக்கா சொல்ற? இப்படி சீக்கிரம் எந்திரிச்சு என்ன பண்ணீங்க? எங்க வீட்டுல பெருசுங்க இருக்கே, 2 சேர்த்து எழுதி போட்டுருச்சு. இந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும், எந்திரி சட்டை போட்டு குளிச்சுட்டு வா அப்படின்ட்டுச்சுங்களா. அதனால காலையில சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன்டி. நிலைமை நினைச்சாலும் பரிதாபமா தான் இருக்கு. சரி உட்கார, அழுகாத. வரா பாரு குதிரை வல்காரி சடையை ஆட்டிக்கிட்டு. அவன் முன்னாடி அழுகாதக்கா, அப்புறம் நம்ம இலக்காரமா நினைச்சுக்குவா. சரி என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? தான் நினைச்சிட்டே இருந்தோம், ஆளை காணமேன்ட்டு. ஏன் வந்துட்ட? செத்த உட்காருவா. இவளெல்லாம் எப்படி போச்சு உனக்கு? நல்லா போச்சே. என் வீட்டுக்காரு பட்டு சாரி எடுத்து கொடுத்தாரு. எப்பா பரவாயில்லையே. என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. சொன்னா நீங்க கண்ணு வச்சிருவீங்க, அதான் நானும் சொல்லல. பாத்தியா கைவள் கேட்கத்தாலத்த நம்ம கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாளாம். ஆனா நம்ம கிட்ட நம்ம வீட்டு விஷயத்தை எல்லாத்தையும் கறந்துருவா இவ. பழைய வைக்கிறிக்கா, பார்த்துதான் பேசணும் அவகிட்ட. அப்புறம் பலகாரம்லாம் சுட்டீங்களா? அதெல்லாம் நிறைய செஞ்சோம். என்னென்ன செஞ்சீங்க நீங்க சொல்லுங்க. இங்கதான் இருக்கிறவங்களே பெரியவங்க. வீட்டுல நீங்க என்ன செஞ்சீங்க சொல்லுங்க. ஒன்னும் செய்யல, சாப்பாடு தான் செஞ்சேன். முறுக்கெல்லாம் சொல்லையா? எங்க வீட்டு தலைக்கட்டு பெரிய தலைக்கட்டு, அதனால அதெல்லாம் சுட முடியல. இதெல்லாம் கடையில வாங்கிக்கிட்டோம். ஏய் எதுக்கு சிரிக்கிற? இல்ல அக்கா கடையில முறுக்கு வாங்கிட்டோன்னு சொல்லிச்சு, அதை நினைச்சு சிரிச்சேன். பாத்தியாக்காவ எப்படி பேசுறான்ட்டு? நானும் கவனிச்சேன். அது இருக்கட்டும், உங்க வீட்டுல பலகாரம் எல்லாம் என்ன சுட்டீங்க? நாங்களாம் எப்படி தெரியுமா சுட்டோம்? எல்லாரும் கையில தானே செய்வாங்க. நாங்களும் கடையில வாங்கிக்கிட்டோம். நாங்க கடையில வாங்கினதுக்கு அந்த சிரிப்பு சிரிச்ச? நீயும் தானே கடையில வாங்கியிருக்க. நான் விளையாட்டா சொன்னேன், இதை போய் நீ கோவமா எடுத்துட்டீங்களே. சரி உட்காருக்கா, கோவப்படாத. ஏ குதிரை வாழ்காரி நல்லா மாட்டிக்கிட்டே. இப்ப தூரத்துல இருந்து பாத்தியா யார் வரான்ட்டு? பாத்துட்டு தெரிச்சு ஓட போற. யாரா இருக்கும்? நம்ம திலகவதி அக்கா. இந்த அக்கா பார்த்து நான் ஏன் பயப்படணும்? ஏண்டி என்னடி ஆச்சு? உனக்கு அவ பணம் கொடுக்கணும்ல, கொடுத்துட்டாளா? கொடுத்துட்டாடி. எப்பக்கா? அதெல்லாம் நேத்தே கொடுத்துட்டா. எப்படி கொடுத்த? உன்னோட டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிதான். எப்படி? என்ன பொண்ணு என்ன பண்ணோம்? நைட் அவன் வீட்டுக்கார தூங்கும் போது பாக்கெட்ல இருந்து காசு இருக்குல்ல? ஆமா, அதே மெத்தட் தான் நானும் ஃபாலோ பண்ணேன். பரவாயில்லையே, 100 ரூபா இருந்துச்சு, அப்படியே எடுத்துட்டேன். எனக்கு ஒரு 350 ரூபா கொடுக்க வேண்டியதுச்சா, கொடுத்தாச்சு. பரவாயில்லடி. இதுக்கு என்னடி இருக்கு? என் பாக்கி அவ கொடுத்துட்டால, அது வரைக்கும் சந்தோஷம் தான். நானே பயந்துட்டு இருந்தேன், ரொம்ப நாளா இழுக்கடிச்சிருவாளன்ட்டு. குதிரை வாழ்காரி நீ கெட்டிக்காரி தாண்டி. எல்லாம் உன்னோட ஆசீர்வாதம் தான். நல்லதுதான். முன்னாடி என்ன பண்றீங்க எல்லாரும்? தீபாவளி எல்லாம் எப்படி போச்சு? நல்லாதான் போச்சு. ஏன் இந்த இழு இழுக்கிற? இழுத்தியில அதான் நானும் இழுத்தேன். ஏழு சின்ன பொண்ணு சும்மா நிறு. சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிக்கிட்டு. நானும் சின்ன பிள்ளைதான் சொல்லிக்கிட்டாங்க. ஏண்டி பேய் மாதிரி சிரிக்கிற? எல்லாம் உங்க நல்லதுக்கு தான். கொஞ்சம் தூரத்துல பாருங்க. யார் அது? இந்த சேலக்காரி வந்திருக்கா. எல்லாம் நம்ம கிட்ட காசு வாங்கத்தான். எல்லாம் சரசு புடவை வாங்கினீங்களா? காசை கொடு. இப்பதானே தீபாவளி முடிஞ்சிச்சு, அதுங்காட்டி காசு கேட்க வந்துட்டேன். நான் மொத்தமா ஹோல்சேலா புடவை வாங்கிருக்கேன், அவங்கள்ட்ட கணக்கு கொடுக்க வேண்டாமா? அதாக தீபாவளிக்கு அடுத்த நாளே கேக்குற. இன்னைக்கு ஒரு நாள் விடுறேன், ஆனா நாளைக்கு திரும்ப வருவேன். அதுக்கு நீ கொடுக்கல அக்கா, ஒரு வாரம் பொறுத்துக்கோக்கா. சேலை கொடுக்கும் போது என்ன சொன்ன நீ? 1 மாசத்துல முடிச்சிருங்கன்னு சொன்னீல. நீ நிமிந்து பார்க்கவே கழுத்த வலிக்குது. விடுமரம் நல்லா ஹைட்டா அளந்திருக்கீல, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? காசு கொடுக்குற வழிய பாரு. தரேன்க்கா. இப்படி அழுது நடிச்சாலும், இப்படி சோகமா மூஞ்சி வச்சுக்கிட்டாலும் சரி பாவனும் 2 பேர்த்தையும் நான் நம்பிட மாட்டேன். ஆமா, 2 பேரும் ஒழுங்கா காசு கொடுக்குற வழிய பாருங்க. சரிக்கா.
அதான் ஊருக்குள்ளார கலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன். நாளைக்கு கொடுத்துறீங்க சரியா? சரிக்கோ. புடவை எதுவும் வேணுமா? இதை தீபாவளிக்கு புடவை வாங்கினதுக்கே காசு கொடுக்கல, இதுல இன்னொரு புடவை வேற எடுக்கணுமா? வேண்டவே வேண்டாப்பா. வேண்டால தீபாவளிக்கு பார்த்துட்டு ஓரமா ஒதுக்கி வச்சிருப்பாங்கல்ல, அந்த புடவை நமக்கு காமிக்கலான்னு பாக்குது. அதனால நாங்க வாங்கவே மாட்டாமா. புடவை பத்தி குறை சொல்றீங்களா ரெண்டு பேரும்? புடவை தானே தீபாவளிக்கு நேற்று கட்டி பார்த்தேன், சாஃப்டாவே இல்ல. உங்ககிட்ட வாங்கின புடவை ரொம்ப ஹார்டா இருந்துச்சு. சொல்லுவீங்கடி சொல்லுவீங்க. என்ன ஏதாவது பேசணுமே பேசிட்டு இருக்காதீங்கம்மா. பெண்மதி பாப்பா, நேத்து என் புடவை கட்டினு எப்படி இருந்துச்சு சொல்லு பாப்போம். சூப்பரா இருந்துச்சுக்கா. என் வீட்டுக்காரே கேட்டாரு, பார்த்துட்டு நல்லா இருக்குப்ல எங்க எடுத்தேன்னு கேட்டாரு. பாரு எப்படி சொல்றா, நீங்க எப்படி சொல்றீங்க? பாக்கி வேற வச்சிருக்கீங்களே, அதனால இப்பெல்லாம் பேசி கழிக்கலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது பாத்துக்கோங்க. ஃபுல் பாக்கியை நான் கறந்துருவேன். ஆமா குதிரவாளு, தீபாவளிக்கு பட்டு புடவை தானே கட்டினேன்னு சொன்னேன். ஆமா, இப்ப இந்த கட்டை வாங்கின புடவை கட்டினேன்னு சொல்ற. இத போய் சொல்றா பாத்துக்கோ. அப்படிலாம் கிடையாது. காலையில பட்டு புடவை கட்டினேன், அந்த நேரத்துல அக்கா கிட்ட வாங்கின புடவைய கட்டினேன். ஒரு நாளைக்கு தீபாவளிக்கு உனக்கு 2 புடவையாக்கும். ஆமா சரி சரி, எது எப்படியோ நாளைக்குள்ளார வந்துடணும். ஆமா நீ அலைய விட்டுறாதீங்க, இல்லன்னா அவ்வளவுதான். யாரும் உங்கள்ட்ட காமிக்க வேண்டியது இருக்கும். ஓகே ஓகேக்கா. சரி 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 சரி, நான் வரேன். அத்தியாக்கா, இந்த காக்கிட்ட நம்ம மாட்ட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. குதிரவாள்காரி நேக்கா எல்லா பணத்தையும் கொடுத்துட்டா. சரி விருதி பாத்துக்கலாம். நாளைக்குள்ளார கொடுக்கணுமே, என்னடி பண்றது? பாத்துக்கலாம் விடுக்கா. கேட்டதும் வாங்கிக்கிறீங்களா? காசு தானே இது உன்கிட்ட காசு வாங்குறதா? எம்மாடி ஆத்தாடி வேண்டாம்ப்பா. வேணியக்காவது சமாளிச்சிடலாம், இவன் 2-3 நாள் தந்துருவோன்ட்டு. ஆனா உன்னைய சமாளிக்க முடியாதே. அம்மா இன்னைக்கு அவனே நாளைக்கே கொடுத்தணும், அதுதான் வேணாங்கிறான். ஏன்க்கா நீ துரத்தி தேட வந்துச்சே பத்தாதா? இதுகிட்ட காசு வாங்கி இதுக்கு முன்னாடி அவமானப்படுத்தவா? தேவையே இல்ல. அக்கா பாட்டுக்கு வீட்டுல இருந்து கத்துச்சு, அவ்வளவுதான். என் மாமியார் சும்மான்னு இருக்காது. என் மாமியார் தான் என்னைய பால் காய்ச்சல் நல்லா காய்ச்சிடும். நான் கொடுக்குறேன்னு சொல்றேன், வேணாங்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். என்னடி இழிப்பு? நான் சும்மா சிரிக்கிறேன். ஏதோ நம்மள பார்த்து காரணத்தோட தான் சிரிக்கிறா. உங்ககிட்ட பேசி ஏன் தலை வலிக்கவா? எப்பா நான் வீட்டுக்கு போறேன். இப்ப என்னடி பண்றது? காசு எப்படி கொடுக்கறது? பாத்துக்கலாம் இருக்கா. ஏன் பயப்படுற? இருந்தாலும் அந்த குதிரவாள்காரி முன்னாடி நம்ம மானக்கேடு போயிச்சேன்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எல்லாம் அவமானம்னு பார்த்தனா என்ன ஆகுறது? இதுக்கு மேல நிறைய இருக்கு. மாமா மாமியார் பீரோல காசு நிறைய வச்சிருக்கு, வேணா ஒரு கை வச்சிட்டுமா? அடியே உங்க மாமியார் காசு என்ன வச்சிருக்க போதுடி? அதெல்லாம் இல்லக்கா, அதெல்லாம் மேம்போக்கா தான் வச்சிருக்கோம். மாமியார் தான் 100 நாள் விலைக்கு போயிருதுல, போற கேப்ல மாமியார் பீரோல இருந்து காசை ஆட்டையை போட்டுறேன். இப்ப எனக்கு உன் மாமியார் பீரோல இருந்து பணத்தை ஆட்டையை போட்டு. என் மாமியார் கிட்ட எங்கடி காசு இருக்கு? சுத்தமா இல்லாதட்டலாம். அப்படியா? நீ ஏன் கவலைப்படுற? சேர்த்து என் மாமியார் பணத்தை எடுத்துறேன். வேணாண்டி, மாமியார் தெரிஞ்சிச்சு உனக்கு கொலை பண்ணிருண்டி. பாத்துக்கலாம் விடுக்கா. 700 வரப்போகுது. சரி சரி பாத்துக்கலாம்க்கா, விடு விடு. ஒன்னு நினைக்கிறேன்க்கா, நம்ம வீட்லயே இருக்கிறதுனாலதான் நமக்கும் காசு தங்க மாட்டேங்குது, வரவும் மாட்டேங்குது, போகவும் மாட்டேங்குது. பேசாம நம்மளும் மாமியார் மாதிரி வேலைக்கு போயிடலாமா? அதே தாண்டி நானும் நினைக்கிறேன். சரி பாப்போம், என் மாமியார நானும் கேட்டு பாக்குறேன். என்னடி கேப்ப? 100 நாள் வேலைக்கு தான். சரி கேட்டு பாரு. நில்லு. என்னையா? இவ்வளவு தூரம் வீட்டு வேலை எல்லாம் பாத்துருக்காங்க. உன்னை உள்ளார போய் அம்மாக்கு ஒத்தையாசையா இருந்தானே சொன்னேன். எங்கடி போயிட்டு வர? நான் வெளியே போயிட்டு வரங்காட்டியும் உங்க அம்மா எல்லாம் வத்தி வச்சிட்டாங்களா? சொன்னாங்களோ சொல்லலையோ, வீட்டுல இருக்கேல எனக்கு தெரியாதா? கோயிலுக்கு போயிருந்தேன். கோயிலுக்கு போனா எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போக வேண்டியதானே? இங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு போனா கோயில பூட்டிடுவாங்க. அப்படி நான் சாமியை பாக்குறது. ஒன்னும் குறைச்சல் இல்ல. இது விடுப்பா, எதுக்கு சத்தம் போடுற? பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு சத்தம் போடுன்னு கேக்குறது. நீங்க எதுக்கு எடுத்தாலும் இப்படி விட்டு கொடுக்கறதுனாலதான் இவன் ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருக்கா. நீங்க கேட்காம சும்மா இருக்க போற, கொண்டு சண்டை தான் வரும். ஏன் விட்டுருவேன்? உங்க அம்மாவே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன? பொழுதுனைக்கு வீட்டு வேலை பார்க்கணும், ஆனா நிம்மதியா கோயில் குளத்துக்குலாம் போயிடக்கூடாது. அதே மாதிரி உங்க அம்மாக்கும் அப்பாக்கும் நல்லா சப்பட்டன பண்ணா உனக்கும் சந்தோஷம் தான். இவே நான் ஏத்திக்கிட்டா போச்சு, தான் ஆடுவேன். ஆமாண்டி, ஆமா. உன்னை கட்டிக்கிட்டேல ஆடதான் செய்யணும். விடுப்பா, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கா? அவள்கிட்ட குறுக்கு சுட்டுருக்காங்களா அம்மா? போய் உள்ளார உட்காந்து நல்லா சாப்பிடு. நீ சாப்பிடலையா? நக்கிதான் பாத்தியா? நான் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு முன்னாடி 10 முறுக்கு 15 முறுக்கு உள்ளார போட்டிருப்பியே, நான் என் பதில காணா? ஆமா. அப்புறம் என்ன? நீ சாப்பிட்டா நான் சாப்பிடக்கூடாதா? போயா பேசுவா பேச்சு. நாளைக்கு கடை லீவு தானே, இன்னைக்கு ஃபுல்லா சமையல் கட்டல நீ தான் எல்லா வேலையும் செய்தாமா. அப்பதான் தெரியும். காய் அரிஞ்சு சமையல் செஞ்சு பாத்திரம் விளக்கி சமையல் கட்டலாம் தொடச்சு வச்சு எவ்வளவு கஷ்டம். ஈஸியா சொல்லிடுவேன். சரிடி, நாளைக்கு நான் சமைச்சறேன் விடு. அது நீ சமைக்கிறியா? ஆமாம்மா. வேணாண்டா, பொண்டாடி சமைப்பா, நீ ஏன் சமைக்கிற? நீ எப்படி சொல்றா? ஒரு நாள் சமைச்சிட்டு அதோட ப்ரூஃபை நானும் காமிக்கிறேன். ஆமா, ப்ரூஃப் பெரிய பில்டப் தான் பண்ணுவேன். பாக்குறேன் நாளைக்கு என்னதான் சமைக்கிறேன்ட்டு. ஆனா ஒன்னியா, நாளைக்கு எந்த ஹெல்ப்பும் நானும் பண்ண மாட்டேன். எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். நான் ஏண்டி உன்னைய கூப்பிடுறேன்? பாக்குறேன் நானும். புஷ்பா சக்கரை எங்க இருக்கு? புஷ்பா சோம்பு எங்க இருக்கு? புஷ்பா ஜீரகம் எங்க இருக்குன்னு எதுவுமே கேட்க கூடாது. நீயே சமைச்சு எங்களுக்கு போடுறாமா, பாத்துக்கோ. எல்லாமே பர்ஃபெக்ட்டா சூப்பரா செஞ்சிருவேன். வெளிச்ச பாப்போம் நாளைக்கு என்ன பண்றேன்ட்டு.
வீடாப்பு பேச்சுக்கு மட்டும் உனக்கு குறைச்சல் கிடையாது ஏன் அவகிட்ட இப்படிலாம் பேசுற? நீ சமைக்க போற எல்லாம் பண்றேன்ட்டு உனக்கு தேவையா சொல்லு பாப்போம். வீட்டுக்கு தானே போறா, போயிட்டு வர என்னமோ பண்றா. ஒரு நாளைக்கு நான் செய்ய மாட்டேனா அவகிட்டே என் வம்பு கட்டிட்டு இருக்க ஆத்தியா? இப்போ உனக்கு தான் பெரிய ஆப்பு, இதான் எல்லாம் செய்யணும்ட்டு. நாளைக்கு என்னத்த பண்ண போற? நீதாம்மா கூட இருந்து ஹெல்ப் பண்ணணும். பொன்னாடி சொல்லிட்டு போறால வீராப்பு, அதுக்கு மட்டும் குறைச்சல் கிடையாது உனக்கு. என்னம்மா பண்றது? பாக்கலாம். அம்மாவும் பையனும் என்ன ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லப்பா. நாளைக்கு உன் மாமன் சமைக்கணுமா, அவ பொன்னாட்டி ஆர்டர் போட்டிருக்கா. மாணிக்கா நீ சமைக்கணுமா நாளைக்கு? ஆமா. எனக்கு சாப்பாடு வேண்டாமா, நான் ஹோட்டல்லே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். ஏன்ப்பா நீங்களே இப்படி பேசுறீங்க? அதெல்லாம் இல்ல, என் புள்ள நாளைக்கு எப்படி சமைக்கிறது மட்டும் பாருங்க. மரும புஷ்பா சமைக்கிறதை விட என் புள்ள அருமையா சமைப்பான் பாருங்க. நானும் பாக்குறேன். என்ன நடக்க போதோ. நீ ஒண்ணு கவலைப்படாதடா, அம்மா நான் இருக்கேல, நான் வேணும் ஏது வேணும் எல்லாம் எடுத்து கொடுத்துறேன். நீ சீக்கிரம் சமைச்சிருவ. என்னம்மா? எதுவும் இல்லாம நீயே சமைச்சிருவ. சரிம்மா.